ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி நாம் தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, நாங்கள் எங்கோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இந்த பிரான்ஸ் தேசத்தில் வந்து உண்மை அறிந்து கொள்ள உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நீர் விசுவாசிக்க எங்களுக்கு நீர் விசுவாசத்தை தொடங்கி இருக்கிறேன். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று உடைய வார்த்தை சொல்லுகிறபடி இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்னோட கூட சேர்த்து ஆண்டவரே, நீங்கள் துவக்கின விசுவாசத்தை நீரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகிய உண்மையே நோக்கி பார்த்து ஓட நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்கள். உம்முடைய சமூகத்தையும் உம்முடைய பிரசன்னத்தையும் அனுபவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கள். விசேஷமாக இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணப்படுத்துங்க. தேவையான சத்தியத்தை தாங்க, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை கேட்கிறோம் என்கிற அந்த நினைவும் எண்ணமும் எங்களை ஆட்கொள்ளட்டும். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்குள்ளே ஆழங்களுக்குள்ளே செல்ல, வாழ்வை மாற்ற, உமக்காய் கனி கொடுக்க, எழுப்பி பிரகாசிக்க, நாம் மற்றவனுக்கு வெளிச்சமாய் உப்பாய் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டு. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய வார்த்தை பேச கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவர். நாம் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கலந்து செல்லும் என்பதாக நான் உங்கள் மத்தியிலே போன மாதத்திலே வந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்று சொல்லி, தேவன் விரும்புகிற காரியம் சத்தியத்திலே நாம் நடக்கிற பொழுது தேவன் எங்கள் மேல் விருப்பம் உள்ளவராய் மட்டுமல்ல, எங்கள் பேரில் மகிழ்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த தலைப்பிலே உங்களோட தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த கொண்டேன். La fois dernière, j'ai parlé concernant comment être agréable à Dieu, les choses que nous devons marcher concernant la vérité. ஆகவே நான் அந்த தொடர்ச்சியை செய்வதற்காக நான் வேதத்தை புரட்டி கொண்டு தேவனே பேசுங்க, தேவையான காரியத்தை கற்றுத்தாங்க என்று பார்த்து கொண்டு இருக்கிற வேளையிலே வேறு விதமாக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார். Lorsque je me suis mise en présence de Dieu pour pouvoir continuer cette prêche, l'Éternel m'a dirigée vers un autre sujet. நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் நாம் மாறுவோமானால் நிச்சயமாய் நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் மாறிவிடுவோம். Quand nous entendons la parole de Dieu, à ce moment-là, nous réaliserons la volonté de Dieu. தேவனுடைய பிள்ளைகளாகிய எனக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எதிலிருந்து கிடைக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து. Vous et moi, la bénédiction que nous pouvons obtenir, c'est par la parole de Dieu. இந்த மூல சத்தியத்தை நாங்கள் மறந்து போகக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் தான் கிடைக்கிறது என்கிறதை மறந்து போகக்கூடாது. Nous ne devons pas oublier que quelle que soit la bénédiction que nous pouvons obtenir, c'est par la parole de Dieu. ஏன் இப்படி தைரியமாய் சொல்லுகிறேன்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டார் சொல்லுகிறது. La parole de Dieu dit que la bénédiction vient de la richesse et ça ne rapportera pas de malédiction. தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்நாள் மட்டும் கர்த்தருடைய வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. La volonté de Dieu, c'est que nous soyons dans la bénédiction de Dieu. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேணும்னா சவுண்டை குறைங்க, நான் குறைக்கலாது, நீங்க குறைக்கலாம், விளங்குங்க என்று சொன்னால் அதை தான் நீங்க பார்க்கணும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எதை பெற்றாலும் எங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவனுடைய வார்த்தையின் மேலே இருக்க வேண்டும். Quelle que soit la chose que nous obtenons, notre confiance et notre foi doit être dans la parole de Dieu. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாம் கடந்து வந்த காலங்களில நாம் கடந்த வாழ்க்கையில ஒரு விசை நீங்கள் உங்களை நிதானித்து நிறுத்தி பார்ப்பீர்களானால், dans notre vie, si nous nous remettons en question, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட அநேக ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற காரியம் எந்த அளவுக்கு நம்மை வேதனைக்குள்ளாய் கடத்தி சென்றது என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். Vous pouvez voir, quelles que soient les choses que nous avons pu obtenir, ça pouvait être en danger. ஆகவே
தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. C'est pourquoi les bénédictions que nous obtenons de Dieu, c'est sans danger. ஆகவேதான் இன்றைய நாளிலே தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்கிற ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை பயின்று கொள்ள வந்திருக்கிறேன். C'est pourquoi nous, vous et moi, enfants de Dieu, nous devons entendre la parole de Dieu. நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம் 29வது சங்கீதம் முழுவதுமாய் நாங்கள் வாசிக்க போகிறோம். முதலில் பிரெஞ்சில் தயவு செய்து எல்லா பிள்ளைகளும் பிரெஞ்சு படிக்கிற எல்லா பிள்ளைகளும் அந்த 29வது சங்கீதத்தை பிரெஞ்சில் நீங்க சத்தமாய் வாசிக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு தமிழில் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Nous allons tous prendre le psaume chapitre 29. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, பிள்ளைகள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. தயவு செய்து எல்லா பிள்ளைகளும் நீங்கள் 29வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Psaume chapitre 29. Psaume de David, fils de Dieu, rendez à l'Éternel gloire et honneur. Rendez à l'Éternel gloire pour son nom. Prosternez-vous devant l'Éternel avec des ornements sacrés. நீங்க பிள்ளைகள் வாசிங்க பாப்போம். பிள்ளைகள் வாசிங்க, சத்தமா வாசிங்க 29வது சங்கீதத்தை. சத்தமா வாசிங்க. சத்தம் காணாது. சத்தமா வாசிங்க. உங்க எவ்வளவு சத்தம் போட்டு கலப்பீங்க. பிரெஞ்சு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாரும் நீங்க அந்த சங்கீதத்தை 29வது சங்கீதத்தை பிள்ளைங்க வாசிங்க. ஆரம்பத்துல இருந்து வாசிங்க. முதலாவதுல இருந்து வாசிங்க. முதலாவதுல இருந்து பிள்ளைங்க வாசிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. இதற்கு முதல் பிள்ளைகள் யாராவது நீங்க இந்த சங்கீதம் வாசிச்சாக்க கையெழுத்துவாங்க. இந்த சங்கீதத்தை இதுக்கு பிரெஞ்சில் வாசிச்சாக்க கையெழுத்துவாங்க. Les personnes qui ont déjà lu ce psaume auparavant. இப்போ நான் தமிழ்ல வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? எல்லாரும் பலவான்களின் புத்திரர்கள் கர்த்தருக்கு நன்மையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் கண்ணீர்களின் மேல் கொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை குட்டிகளை போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருகத்தின் குட்டியை போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை விளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் வெண்மனை செய்து வான்களை வெளியாகும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்து வாசித்தமோ தெரியவில்லை. On ne sait pas comment nous avons pu lire ce psaume. இதிலே கர்த்தருடைய சத்தம் கர்த்தருடைய சத்தம் கர்த்தருடைய சத்தம் என்று திரும்ப திரும்ப தாவீது கர்த்தருடைய சத்தத்தை குறித்து சொல்லுவதை இந்த சங்கீதத்திலே பார்க்கலாம். On peut voir que David insiste sur la voix de l'Éternel dans ce psaume. 29வது வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. Dans le verset 4, on peut voir la voix de l'Éternel est puissante, la voix de l'Éternel est majestueuse. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே
கர்த்தர் கிரியை செய்வதற்கு வைத்திருக்கிற ஒரே ஒரு வழி கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுகிறது என்கிறதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. Nous ne devons pas oublier que la seule façon pour que l'Éternel puisse agir dans notre vie, c'est la voix de l'Éternel. எத்தனை பேர் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம்? Combien d'entre nous donnons place à la voix de l'Éternel? வார்த்தையை கொடுக்கிற நான், ஊழியம் செய்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவ சமூகத்தில் இருந்து நான் கேட்கிறேன், எத்தனை நேரம் நாம் தேவ சமூகத்தில் தேவ சத்தத்தை கேட்கிறதுக்கு அமர்ந்திருக்கிறோம்? Je pose la question, moi qui fais le ministère ou les autres personnes qui font le service, combien de personnes avez-vous donné sacrifier votre temps à Dieu? எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் நிறைவேற வேண்டுமாயிருந்தால் நானும் நீங்களும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷியாக இருப்போமாய் இருந்தால் மட்டுமே கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். Pour pouvoir réaliser la volonté de Dieu, nous devons simplement écouter la voix de Dieu. ஆகவே எங்களுடைய ஜெபமும் ஏக்கமும் அப்படியா இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கிற காதுகளை எங்களுக்கு தாருங்க. Notre prière doit s'adresser ainsi: Dieu, donne-nous notre oreille pour que nous puissions entendre ta parole. வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தலில் நாங்கள் பார்க்கிறோம், 7 சபைகளுக்கும் தூதர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னென்று சொன்னால், கேட்கிற செவி உள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லி திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய செவி எங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்தலில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். Dans Apocalypse, il est dit pour les 7 églises que celui qui a l'oreille entende. அப்படியா இருந்தா என்ன காது கேட்க இல்லையா? Ça veut dire que est-ce que vous n'entendez pas? கேட்குது, காது கேட்குது. Nous entendons très bien. ஆனா எனக்கும் உங்களுக்கும் தேவ சத்தம் கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்க இல்லை. Mais nous devons sacrifier pour pouvoir entendre la parole de Dieu. ஆகவே தேவ சத்தம் கேட்டால் மட்டுமே நாம் தேவ சித்தம் நிறைவேற்றுபவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்க முடியும். Seulement si nous entendons la voix de l'Éternel, à ce moment-là nous pourrons réaliser la volonté de Dieu. இந்த நாட்களிலே ஒரு பெரிய ஜெபத்தை நாம் செய்வோமா இருந்தால், ஒவ்வொரு நாளிலும் தகப்பனே உம்முடைய சத்தத்தை கேட்கிற உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடியவனாய் என்னை மாற்றுங்க என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். Nous devons prier quotidiennement: Seigneur, aide-nous à entendre ta voix et ainsi réaliser ta volonté. 3 பேரை வேதத்திலிருந்து காண்பிக்க போகிறேன். தேவ சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது என்று சொல்லி இந்த நாளிலே 3 பேரை பார்த்து நாம் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். Je vais vous montrer 3 personnes de la Bible qui a ainsi écouté la voix de Dieu et que leur vie a été changée. அதற்கு முன்பதாக சங்கீதம் 119:18 வரை வாசிக்க கேட்போம். Nous allons prendre Psaume 110 verset 18. Psaume 119 verset 18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Ouvre mes yeux pour que je contemple les merveilles de ta loi. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Ouvre mes yeux pour que je contemple les merveilles de ta loi. ஆகவே தேவனுடைய அதிசயங்களை நாங்கள் பார்க்கவும் கேட்கவும் வேண்டுமாயிருந்தால் எங்களுடைய கண்ணும் எங்களுடைய காதும் திறக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Pour pouvoir entendre et regarder les merveilles de Dieu, la Bible dit que nous devons ouvrir nos oreilles. 119 சங்கீதம் 6 எழுதினார் என்று தலைப்பு கொடுக்காவிட்டாலும் ஒரு அருமையான ஜெபமாய் இருக்கிறது. Même si nous ne savons pas la personne qui a écrit ce psaume, mais c'est un merveilleux psaume. வேதத்தை நான் வாசிக்கிற பொழுது என்னுடைய கண் திறக்கப்படுமானால் நான் தேவனுடைய மகத்துவங்களை காண முடியும். Lorsque je lis la Bible, si mes yeux sont ouverts, à ce moment-là, je verrai les merveilles de Dieu. ஆகையால் வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு நேரமும் எங்களுடைய இதயத்தில் ஒரு ஏக்கமாய் ஒரு ஜெபமாய் இருக்க வேண்டும். தகப்பனே, உம்முடைய வேதத்தை வாசிக்கிற பொழுது என் கண்களை திறந்தருளும், உம்முடைய வேதத்தை தியானிக்கிற பொழுது என் இதயத்தை திறந்தருளும் என்கிற ஒரு ஜெபம் உங்களுடைய இதயத்தில் இருந்து வர வேண்டியதாக இருக்கிறது. Ainsi, nous devons demander, nous devons faire une prière. Dieu, ouvre-moi les yeux lorsque je lis la Bible, et lorsque je médite la Bible, ouvre mon cœur. வேத அறிவு நல்லது. C'est bien d'avoir une connaissance biblique. கட்டாயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேத அறிவு அவசியம். Il est obligé d'avoir une connaissance biblique. ஆனால் வேத அறிவு என்ன செய்ய வேண்டுமாயிருந்தால் என்னுடைய இதயத்தின் நினைவுகளை வகையறுக்க வேண்டும். Mais que doit apporter la connaissance biblique? C'est les versets qui sont dans nos cœurs.
ஒவ்வொரு நாளும் வேதத்தை நான் படித்து மனப்பாடம் பண்ணினாலும் என்னுடைய இருதயத்தின் நினைவை நான் வகையறுக்க மறந்து போவேனா இருந்தால் அது வெறும் வேதறிவாய் இருக்குமோ ஒழிய கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாய் நான் மாற முடியாது. Lorsque je lis et que je médite la parole, si les versets ne sont pas au plus profond de notre cœur, ce sera des vaines paroles. கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்க. Soyez attentifs. பிசாசானவனுக்கு வேத அறிவு இருக்கிறது. Le Satan connaît les versets de la Bible. நீங்க அவனை சாதாரண அடை போட்டுறாதீங்க. Vous ne devez pas prendre ça à la légère. அவன் வடிவாய் வேதத்தை கரைத்து குடித்திருக்கிறான். Il connaît entièrement la Bible. இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிக்கிற பொழுதும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு சோதித்தான். Lorsqu'il tente le Jésus-Christ, il tente ainsi les versets. ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு தன்னுடைய இருதயத்திலே வாயறுக்கிறவன் அல்ல. Mais on peut voir qu'à travers les versets, il parle ainsi avec Jésus-Christ. அப்ப நானும் நீங்களும் எதற்கு வேதத்தை படிக்கிறோம்? Et vous et moi, pourquoi nous lisons la Bible? நான் எப்படி இருக்கிறேன்? Comment je suis? வெளியால வடிவா இருக்கிறேன், உடுத்தி இருக்கிறேன் என்பதல்ல. C'est pas comment nous sommes à l'extérieur. உள்ளான இருதயத்தில் தேவன் எப்படி இருக்கிறார் என்று இந்த வேதம் தான் என்ன காட்டி கொடுக்க முடியும். Mais cette Bible peut nous permettre de comprendre comment nous sommes à l'intérieur de nous. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை துறந்தரணும் என்று மன்றாட்டான ஜெபம் என்ன தெரியுமா? என்ற இருதயம் எப்படியோ அப்படித்தான் நான் இருக்கிறேன். Donc si nous disons comment sont les merveilles de Dieu, c'est comment sont nos cœurs à l'intérieur de nous-mêmes. நானும் நீங்களும் மறந்து போகக்கூடாது. வேதத்தை படிக்கிற ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, எப்படி சொல்லுகிறது, நான் எப்படியாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்கிறதை நான் இருதயத்தில் நிறுத்தி படிக்க நான் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Nous sommes appelés à lire comment la Bible, comment nous devons être, que dit la parole et que devons-nous faire. இந்த நினைப்பு இல்லாவிட்டால் நாங்கள் எத்தனை வருடமாக வேதத்தை படித்தாலும் பிசாசு போல நான் மற்றவனை குற்றப்படுத்துகிறவனா இருப்பேனே ஒழிய நான் ஒரு மாற்றத்தை காண முடியாது. Si nous ne lisons pas de cette façon la Bible, à ce moment-là, nous serons en train de juger et critiquer les autres comme le Satan. சத்துரு என்ன செய்கிறான்? Que fait l'ennemi? வேதத்தை அறிவை வைத்து தேவனுடைய பிள்ளைகளை குற்றப்படுத்துகிறான். Il utilise la parole pour pouvoir juger, critiquer les enfants de Dieu. இயேசு என்ன செய்கிறார்? Que fait Jésus-Christ? தான் எப்படி இருக்கிறாரோ தன்னை போல மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். Jésus-Christ veut que nous changeons comme lui-même. இயேசு என்றால் வார்த்தை. Jésus est la parole. ஆகவே வார்த்தை எனக்குள் வருகிற பொழுது நான் எப்படியாய் மாறுகிறேன்? Quand la parole vient en nous, comment nous நான் changeons? இயேசுவை போல மாறுகிறேன். Nous essayons de changer comme Jésus-Christ. இயேசுவை போல பார்க்கிறேன். Nous regardons comme Jésus-Christ. இயேசுவை போல நியாயம் தீர்க்கிறேன். Je juge comme Jésus-Christ. இயேசுவை போல கடிந்து கொள்ளுகிறேன். J'exhorte comme Jésus-Christ. இயேசுவை போல காயம் கட்டுகிறேன். Je guéris les blessures comme Jésus-Christ. நான் பிசாசு பார்க்கிற மாதிரி நான் மற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டேன். Et je ne juge pas, je ne critique pas comme fait le Satan. ஆகவே உண்மையாய் தேவனுடைய வார்த்தை ஒருவனுக்குள்ளே இருக்குமாயிருந்தால் அவனுடைய நினைவும் எண்ணமெல்லாம் இயேசு கிறிஸ்து மற்றவரை எப்படி பார்க்கிறானோ அப்படி பார்க்கிறவனாய் பார்க்கிறவளாக நானும் நீங்களும் மாறிவிடுவோம். Il est certain que celui qui a la parole dans son cœur, ainsi il pourra agir comme Jésus-Christ l'a fait. அதனாலதான் ஜெபம் என்னன்னு சொன்னால் உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்து விடும். C'est pourquoi la prière dit que nous pouvons voir les merveilles qui ont été inscrites dans la loi. தேவனுடைய கரத்திலே நாங்கள் யாரும் அற்பமானவர்கள் அல்ல. Dans les mains de l'Éternel, personne n'est méprisé aux yeux de Dieu. தேவன் எல்லாரையும் ஒன்றுகளை பார்க்கிறார். Dieu aime tout le monde de la même façon. நீங்கள் ஊழியம் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, Que vous faites le ministère ou pas, நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் சரி, que vous donnez ou pas, நீங்கள் தேவனுக்காக என்னத்தை செய்தாலும் இல்ல சும்மா இருந்தாலும் சரி, que vous fassiez quelque chose pour l'Éternel ou pas, தேவன் பார்க்கிற விதம் ஒன்றாய் இருக்கிறது. Dieu regarde tous les gens de la même façon. ஆனால் கர்த்தர் ஒரு கணத்தை வைத்திருக்கிறார். Mais l'Éternel a eu un certain honneur. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு ஊழியம் செய்தவனும் செய்யாதவனும் வித்தியாசம் நான் காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். Mais il dit, il montrera la différence entre celui qui fait le service de Dieu et celui qui ne le fait pas. ஆனா எல்லாவற்றுக்கும் முன்பதாக தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால் அவருடைய வார்த்தை எதை செய்கிறதோ அது என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். Et par-dessus tout, celui qu'espère Dieu, c'est que nous devons réaliser la volonté de Dieu. நாம் எத்தனை வருடமாய் வேதத்தை படிக்கிறோம்? Combien de personnes lisons la Bible avec puissance? நாம் எத்தனை வருடமாய் வேதத்தை கேட்கிறோம்? Combien d'années que nous écoutons la parole de Dieu? ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை? Pourquoi il n'y a pas de changement dans ma vie? ஏன் என்னுடைய பிள்ளையை பார்க்கிறது போல நான் மற்றவருடைய பிள்ளையை பார்க்க தவறுகிறேன்? Pourquoi je n'arrive pas à regarder les enfants d'autrui comme mes propres enfants? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? Est-ce que vous savez quelle est la raison? நான் வேதத்தை அறிவு ரீதியாய் பெற்றிருக்கிறேன் ஒழிய
வேதம் என் இதயத்தின் நினைவுகளை வகையறுக்க நான் இடம் கொடுக்கவில்லை. Je n'ai seulement la connaissance biblique en moi, mais je n'ai pas la connaissance réelle au plus profond de mon cœur. எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் கடந்து போனாலும், Même si les années passent que nous avons été sauvés, நானும் நீங்களும் கனி கொடுக்க கர்த்தர் வைத்திருக்கிற வழி எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. le chemin que Dieu nous a donné, c'est la voie, la parole de Dieu pour pouvoir porter des fruits. நீங்கள் ஒன்றை மறந்து போகக்கூடாது. Vous ne devez pas oublier une chose. நாம் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு வேளையிலும் நான் ஒன்றை நினைவு கூறுவேன். Tous les instants que nous sommes en présence de Dieu, கர்த்தர் கிருபையாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை தருகிறார். Dieu nous donne sa grâce. தேவன் எங்களுக்கு தருகிற தாளந்தும் திறமைகளும் Tous les talents que Dieu nous donne, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஒழிய என்னை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு இல்லை. c'est pour glorifier Dieu et non nous vanter nous-mêmes. இந்த இடத்திலே யாருதான் தேவனுடைய வார்த்தையை வந்து சொன்னாலும் அது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிற இதயம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டும். Quelle que soit la personne qui vient prêcher la parole, nous devons accepter cette parole. ஆகவே தேவனுடைய வார்த்தை, அவருடைய சத்தம் எங்களை வருகிற பொழுது நாம் எந்த வகைக்கு அதை ரிசீவ் பண்ணுகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் என்கிறதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே கை கொடுக்கிற காரியம் என்கிறதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. La parole qui puisse porter des fruits au profond de notre cœur, c'est pouvoir ainsi accepter la parole qui est prêchée. ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய வார்த்தையோடு அமர்ந்து கொள்ள உங்களை நீங்கள் தயார்படுத்துங்க. Vous devez vous préparer pour que vous puissiez ainsi être en présence de Dieu et écouter la parole. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த பெரிய திட்டம் போட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டாலும், எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை இல்லாமல் கட்டப்படுகிற எந்த கட்டிடமும் அது மணல் மேல் கட்டப்படுகிற கட்டிடம் என்கிறதை நானும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. Nous ne devons pas oublier que quelles que soient les choses que nous entreprenons, si nous n'avons pas la parole de Dieu, c'est inutile. கர்த்தர் எச்சரிப்போடு என்னோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். C'est une chose que Dieu nous dit. எங்களுடைய வாழ்க்கை நிலைத்திருக்க வேண்டுமா? Si notre vie doit être en Dieu, நான் அசையாமல் இருக்க வேண்டுமா? pour que nous ne soyons pas changés, அது சத்துரு கொண்டு வருகிற பெருமழையா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், துர்வு உபதேசமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நானும் நீங்களும் அசையாமல் இருக்கிறதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரே வழி அவருடைய வார்த்தையின் மேல் கட்டப்படுகிற வாழ்க்கை என்பதை நாங்கள் மறந்து nous ne போகக்கூடாது. devons pas oublier que si nous ne voulons pas être chancelés, alors nous devons être dans la parole de Dieu pour ne pas être chancelés auprès du Satan. தயவு செய்து இந்த நாட்களில நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க எதை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு இல்லாவிட்டால் நேரம் கிடைக்கிற ஒவ்வொரு நேரமும் நாம் தேவனுடைய வார்த்தையை விரித்து எங்களை நாங்கள் பார்க்க பழகிக் கொள்வோம். Nous devons apprendre quand vous vous levez le matin ou que quand vous avez du temps à vous mettre en présence de Dieu, à lire la parole. தேவனுடைய வார்த்தையில நான் என்னை பார்க்க Plus nous regardons la parole de Dieu, அவர் விரும்புகிறவனாய் என்னுடைய வாழ்க்கை மாறிடும். à ce moment-là, notre vie changera comme Dieu le désire. நாம் கண்ணாடியை ஏன் பார்க்கிறோம்? Pourquoi nous regardons le miroir? சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்வதற்காக, அளவுபடுத்துவதற்காக கண்ணாடியை பார்க்கிறோம். Nous regardons dans le miroir pour pouvoir changer, faire les choses que nous devons changer. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தடவை இல்ல ஒருக்காவது நீங்க முகத்தை பார்ப்பீங்க. Vous vous regardez peut-être 1-2 fois dans la journée. நம்ம ஒரு நாளைக்கு குறைந்ததாவது இந்த வேதத்தை பார்க்கிறோம். Vous devez lire au moins une fois dans la journée la Bible. கர்த்தர் என்னோட உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். Que Dieu puisse parler en chacun d'entre nous. உலக மனுஷன் நாளுக்கு நாள் மறுரூபமாக வேணுமாயிருந்தால், நாளுக்கு நாள் அவன் அழகுள்ளவனாய் மாறுவனுமாயிருந்தால், வார்த்தை என்கிற கண்ணாடிக்கு முன்பதாய் நானும் நீங்களும் நிற்க கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். Pour que l'homme intérieur soit renouvelé chaque jour, ainsi nous devons nous mettre dans la parole de Dieu chaque jour. எத்தனை பேர் நாம் இதயத்துல கை வச்சு சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நேசித்து உம்முடைய வார்த்தைக்கு முன்பாய் அமர்ந்திருக்க நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Combien de personnes d'entre vous puissent mettre votre main sur votre cœur et dire ainsi Seigneur, je me sacrifie à la parole de Dieu. உங்களுடைய வாழ்க்கையில நாம் செய்கிற காரியம் வாய்க்க வேணுமா? சத்துருங்களை மேற்கொள்ளாமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேணுமா? நானும் நீங்களும் வார்த்தையை கனம் பண்ணுகிறவர்களாய் மாத்திரமல்ல, வார்த்தை என்னுடைய இதயத்தை மாற்றுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். Nous devons nous sacrifier pour que la parole change notre vie, pour avoir une victoire dans notre vie. நான் வார்த்தையை அதிகமாக எடுத்து பிரசங்கித்து வியாக்கியானம் பண்ணுகிறவனாய் இருக்கலாம். Je suis peut-être une personne qui donne des explications, qui prêche. ஆனா என்னுடைய வாழ்க்கையில தேவ அன்பு வெளிப்படாவிட்டால் நான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில
வேதம் தனியா அறிவிலே மட்டும் இருக்கிறதோடைய அனுபவத்தில் இல்லை என்று சொல்லுவேன். Mais dans ma vie, si la parole de Dieu ne reflète pas ma vie ainsi, on pourra dire qu'on a simplement des connaissances bibliques, mais la parole n'est pas dans notre cœur. தேவன் அன்பாகவே இருக்கிறார். Dieu est un amour. அன்பில்லாதவன் அவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறார். Et une personne qui n'a pas d'amour ne connaît pas Dieu. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில அன்பாகிய தேவனுடைய வார்த்தையை நான் அறிய 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 இதயத்தை நான் தியானித்து வாழ வாழ Plus nous avons la connaissance biblique dans notre cœur, என்னுடைய வாழ்க்கையில என்ன நேசிக்காதவர்களையும் நான் நேசிக்க கூடிய இதயத்தை கர்த்தர் எனக்கு தருவார். Dieu me donnera ainsi un cœur pour pouvoir aimer même les personnes que nous n'aimons pas. இது உண்மையான காரியம். C'est une chose vraie. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து சிலுவையிலே தொங்குகிற பொழுது அவர் சொன்னார், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்வார்கள், இவர்களை மன்னியும் என்று. Quand Jésus-Christ a vécu sur ce monde et ainsi il a été crucifié, il a dit une chose: Père, ces gens ne savent pas ce qu'ils font, pardonne-leur. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பின்பற்றுகிற அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையில வார்த்தையினால நிரம்பி இருப்போமானால் இந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையில வரும். Si nous suivons le modèle de Jésus-Christ, toutes les choses qu'il a pu faire, ainsi cette parole entrera dans notre vie. எத்தனை பேர் நாம் இதயத்துல மற்றவர்களை இன்றைக்கு கட்டி வச்சிருக்கிறோம்? Combien de personnes avons des chaînes dans notre vie? இதயத்துல மற்றவங்களை பார்க்கிற பொழுது அவங்க வளர்ச்சி அவங்க மேல வாரத எத்தனை பேர் நாங்க சந்தோஷப்படுறோம்? Combien d'entre nous avons des jalousies auprès des personnes qui puissent grandir plus que nous? ஆனா நாங்க வேதம் படிக்கிறோம். Mais je lis la Bible. ஆனா நாங்க வேதத்தை தவறாம வாசிக்கிறோம். Je lis sans அப்ப வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற என்னுடைய வாழ்க்கையில இந்த இதயம் மாற்றுவதற்குரிய காரியத்துல நான் முக்கியம் கொடுக்காம இருப்போமா இருந்தா நான் ஒரு மாய்மாலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Si je ne donne pas place à la modification pour que Dieu puisse me changer, alors c'est une chose vaine que nous faisons. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தோடு இனி வருகிற நாட்களில் வேதத்தை படிக்கிற பொழுது, தேவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கப்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நாம் தேவ சத்தம் கேட்கத்தக்கதாக நாம் வேதத்தை படிக்க எங்களை ஒப்புக் கொடுப்போம். Nous devons nous sacrifier, consacrer à Dieu pour que Dieu puisse m'aider à voir ses merveilles dans sa Bible. வேதத்திலே ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி ஒன்று அல்லது ரெண்டு பேரை சொல்லி முடிப்பேன். தேவனுடைய சத்தத்தை கேட்ட மனிதர்கள் யார் என்று சொன்னால் உங்களை எல்லாருமே சொல்லுவீங்க. யாரு முதல் வேதத்திலே தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஆதாம் ஏவாள் ஆரம்பத்தில் படைப்பில். Au commencement, on peut voir que Adam et Ève ont écouté, ont vu la parole de Dieu. சரி, நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். Nous allons prendre Genèse chapitre 3 verset 8. Alors ils entendirent la voix de l'Éternel Dieu qui parcourait le jardin vers le soir, et l'homme et sa femme se cachèrent loin de la face de l'Éternel Dieu au milieu des arbres du jardin. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இந்த காரியங்களை நாம் பல விதத்திலே தியானித்திருக்கிறோம். On peut voir de différentes façons la méditation concernant cette parole. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். Ils entendirent la voix de l'Éternel Dieu qui parcourait le jardin. அப்ப தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்டாங்க? Comment ils entendirent la parole? தேவன் உலாவுகிறார். தேவன் பேசினாரா? Est-ce que Dieu parlait avec eux? தேவன் பேசல. Non, Dieu n'a pas parlé avec eux. வேதம் என்ன சொல்லுது? Que dit la Bible? பகலில் குளிர்ச்சியான வேளையில தேவனாகிய கர்த்தர் உலாவுகிறார். அப்ப உலாவுகிறன்னா என்ன? நடக்கிறது. அப்ப நடக்கிற சத்தத்தை யாரு கேட்டாங்க? ஆதாம் கேட்டார், ஏவாளும் கேட்டார். On peut voir qu'il y a écrit parcourir. Donc Dieu marchait dans le jardin. அப்ப இதுல என்ன விளங்குது? தேவன் பேசாவிட்டாலும் அவர் நடக்கிற பொழுதே அவருடைய சத்தம் எங்களோட என்ன செய்யறதா இருக்கிறதா? பேசுகிறதா இருக்கிறது. On peut voir que même si Dieu n'a pas prononcé les paroles et qu'il parcourait, on entend quand même la parole de Dieu. தேவன் யாரு? Qui est Dieu? அவர் வார்த்தையா இருக்கிறார். Il est la parole. ஒரு ஊழியக்காரர் இப்படி விளங்கப்படுத்தினார். Un homme de Dieu dit, ஒரு டேப் ரெக்கார்டை வந்து நான் இதில் வச்சுக்கொண்டு இதில் இருந்து அங்கே நடந்து போனாலும் என்ன கேட்கும்? நடக்கிற நேரம் சத்தம் கேட்கும். இங்கே வந்தாலும் என்ன செய்யும்? சத்தம் கேட்கும். அது அந்த ரேடியோவிலிருந்து சத்தம் வருது. அது எங்கே போகுதோ கேட்கும். அதே போல தேவன் அவர் எங்கே இருந்தாலும் அவருடைய சத்தம் என்ன செய்யும்? கேட்கிறதா இருக்கிறது. அப்ப தேவனே சத்தமா இருக்கிறார்.
Donc அதைத்தான் ஆதாம் கேட்டார். on peut voir que Dieu, partout où il allait, même s'il marchait, on entendait la voix de Dieu et ce que Adam a entendu. அப்ப இதுல இருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினதன் காரியம் என்னன்னு சொன்னால் தன்னுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய விருப்பமாய் இருந்தது. Donc la volonté de Dieu était que Adam et Ève entendent la parole de Dieu, la voix de Dieu. ஆதாம் ஏவாளை இந்த உலகத்திலே உருவாக்கினதன் நோக்கம் என்னன்னு சொன்னால் நான் தேவனாய் இருக்கிறது மாத்திரமல்ல என்னுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய பெரிய விருப்பமாய் இருந்தது. Le plus grand désir pour lequel Dieu a créé Adam et Ève, c'est pour qu'ils entendent la voix de l'Éternel. தேவனை குறித்து சொல்லுகிறது அவர் பரிசுத்தர் கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே பரிசுத்தர் என்ற துதியின் மத்தியிலே வாழ்கிற தேவன். Donc le Dieu saint qui est auprès des chérubins et séraphins, qui est grand et Dieu qui est saint. அவர் எவ்வளவுதான் தன்னை மகிமைப்படுத்துகிற கோடாகோடி தூதர்கள் இருந்தாலும் தன்னுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு மகனை ஒரு மகளை அவர் தேடி வருகிறவராயிருந்தார். Il cherche et il admire les personnes qui le louent auprès des anges. இப்போ உங்களுக்கு புலங்களா நாம் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Dieu veut et aime les personnes que nous louons. அப்ப தேவன் உடைய சத்தத்தை கேட்ட ஆதாமும் ஏவாளும் அவர்கள் உண்டாக்கின நாளில் எத்தனை வருடம் அதுக்கு பிறகு அவர்கள் பின்மாற்றமாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் விழுந்து போனார்களோ தெரியவில்லை. அதற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாயிருந்தார். Au commencement, on peut voir que Adam et Ève entendaient la voix de l'Éternel, même si après ils ont chuté, ils sont tombés dans le péché. அப்ப தேவனுடைய பெரிய விருப்பம் என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளோடு அவர் பேச நாங்கள் கேட்க வேண்டும் என்கிறது தேவனுடைய பெரிய விருப்பம். Le plus grand désir de Dieu, c'est qu'il parle et à ce moment-là, ses enfants entendent sa parole. ஆனா அந்த விருப்பம் எத்தனை ஆண்டுகளாய் நிலைத்தோ தெரியவில்லை. அந்த விருப்பத்தை நிறைவேற்றாதவனாக ஆதாம் ஏவாள் அவருடைய சமூகத்தில் இருந்து விலக்கப்படுகிறார்கள். Mais on peut voir que c'est un désir, le plus grand désir de Dieu, c'est le désir que Adam n'a pas réalisé. ஆனால் தன்னுடைய சத்தத்தை என்னுடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்ற விருப்பத்தையோ கர்த்தர் விடவில்லை. Mais le désir, Dieu ne l'a pas laissé. ஆதாம் ஏவாள் கேட்காமல் மறந்தாலும் என்னுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் வேணும் சந்ததி வேணும் என்று சொல்லி தேவன் விருப்பம் உள்ளவராயிருந்தார். Même si Adam et Ève n'ont pas écouté la voix de l'Éternel, Dieu n'a pas agi ainsi. நாம் ஞாபகம் திருப்பிக் கொள்வோம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லேவியராகமம் 20. Nous allons prendre Lévitique chapitre 20. 26ஆம் வசனத்தை வாசிப்போம். Verset 26. Vous serez saints pour moi, car je suis saint, moi l'Éternel. Je vous ai séparés des peuples afin que vous soyez à moi. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இதை யாரை பார்த்து சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம். On peut voir ce verset est adressé au peuple d'Israël. தேவன் உண்டாக்கின மனிதன் அவன் தன்னுடைய சத்தத்தை கேட்காதவனாய் வழிவிலகி போனான். ஆனால் தேவனோ விருப்பம் உள்ளவனாய் தனக்கென்று ஒரு சந்ததியை பிரித்தெடுத்தார். On peut voir que même si Adam a refusé d'écouter la parole de Dieu, on peut voir que Dieu a créé une autre génération. ஒரு ஜாதியை பிரித்தெடுத்தார். Il a créé une nation. அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தேன். Le verset dit, vous serez saints pour moi, car je suis saint, moi l'Éternel. Je vous ai séparés des peuples afin que vous soyez à moi. தேவன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார்? எவ்வளவு ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார் என்றால் எனக்கேற்ற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்று. Alors pourquoi Dieu a séparé le peuple d'Israël des autres peuples? Pour pouvoir créer une nation sainte. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் பிரித்தெடுத்தார். Dieu les a séparés pour pouvoir être le peuple de Dieu. லேவியராகமம் 26:12 பார்ப்போம். On va prendre Lévitique 22 verset 16. 12 verset 12. வாசிங்க 12 26 12.
26, 12. 26, verset 12. Je marcherai au milieu de vous, je serai votre Dieu et vous serez mon peuple. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். எப்படி ஆதாம் ஏவாளோடு உலாவி அவருடைய சத்தத்தை கேட்டார்களோ அதே போல நான் தெரிந்து கொண்ட வேறு பிரித்த ஜனங்கள் தன்னுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறாரா? உலாவுகிறவராயிருக்கிறார். On peut voir comment Dieu, Adam et Ève ont écouté, ont entendu la parole de Dieu. De la même manière, le peuple d'Israël marche au milieu de ce peuple. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்றார். Je marcherai au milieu de vous, je serai votre Dieu et vous serez mon peuple. ஆனால் தேவன் எதிர்பார்த்த காரியம் நடைபெறவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனை பரீட்சை பார்த்து தேவனுடைய சித்தத்தை கேட்காமல், தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் அவர்கள் பின்வாங்கி போனார்கள். Mais on peut voir que même le peuple d'Israël n'a pas écouté la voix de l'Éternel. Ils ont tenté le Dieu et se sont éloignés de la voix de l'Éternel. வேதத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். கடைசியாக சாலமோனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கென்று ஒரு இடத்தை நீ உண்டாக்கி அந்த இடத்தை நீ எனக்கு ஆயத்தப்படுத்து, இந்த இடத்திலே என்னுடைய கண்கள் பார்க்கிறதாகவும் என்னுடைய காதுகள் கேட்கிறதாகவும் இருக்கும் என்று சொல்லி சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிற பொழுது தேவன் சொன்னார். Et on peut voir que Salomon bâtit un lieu pour Dieu pour que les yeux de l'Éternel puissent voir et entendre la parole de Dieu. ஆனால் அந்த காரியமும் நிலைக்கவில்லை. அவர்கள் காலப்போக்கிலே தேவாலயங்களுக்குள்ள விக்கிரகங்களை கொண்டு வந்தார்கள். தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்த பொழுது தேவனுடைய கண் பார்க்கிறதற்கு பதிலாக மூடப்பட்டது. தேவனுடைய காதுகள் கேட்காத படிக்கு காரியங்கள் நடந்து கொண்டது. On peut voir par la suite que dans ce temple il y a eu des idolâtries et que les yeux de l'Éternel ont été fermés et les oreilles de l'Éternel ont été fermées. ஆனால் தேவன் என்னத்துக்காக இந்த உலகத்தில் மனிதனை உண்டாக்கினாரோ அந்த காரியம் நடைபெற வேண்டும் என்று ஒரு தகப்பனுடைய இருதயம் உள்ளவராய் அவருடைய இருதயம் வேண்டிக் கொண்டே இருந்தது. Pour la chose pour laquelle Dieu a créé l'homme, il avait toujours cette soif pour pouvoir réaliser cette volonté. ஆகவே நானும் நீங்களும் பார்க்கிறபடி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அனுப்பி அவருடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி இலவசமாய் கிருபையினால் இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு ரட்சிப்படைய தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். Mais on peut voir que Dieu a donné son propre fils unique afin qu'il puisse mourir pour nos péchés sur la croix. அவருடைய கிரியையிலே மூன்று காரியங்களை நீங்கள் மறக்க கூடாது. Vous ne devez pas oublier trois choses. தேவன் நம்மை உண்டாக்கினார். Dieu nous a créés. தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். Dieu nous a séparés de ce monde. மூன்றாவதாக தேவன் விலை கிரயம் கொடுத்து என்னையும் உங்களை மீட்டிருக்கிறார். Et Dieu nous a rachetés par son sang. இதை எத்தனை பேர் நீங்க உணர்ந்து கொள்வீங்க? Combien de personnes அந்த விலை கிரயம் என்ன? Quelle est cette chose qui ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். C'est son sang. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்ப்போம். On va prendre 1 Corinthiens chapitre 6 verset 20. 1 கொரிந்தியர் 6:20. Car nous avons été rachetés à un grand prix, glorifiez donc Dieu dans votre corps et dans votre esprit qui appartiennent à Dieu. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் இந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் சேர்ந்து இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் இந்த வசனத்தை நல்ல ஞாபகம் வைக்க கிருபை தருவாராக. சேர்ந்து வாசிப்போமா? எடுத்துட்டீங்களா எல்லாரும்? பக்கம் 232வது பக்கம், புதிய ஏற்பாடு. வாசிப்போம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நானும் நீங்களும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களாயிருக்கிறோம். Nous avons été rachetés à un grand prix. இது அநேக நேரத்துல நானும் நீங்களும் மறந்து போயிருக்கோம். Nous oublions souvent cette chose. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையை நான் பார்த்து சொல்லுகிறேன், À chaque நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். nous avons été rachetés à un grand prix. தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். Dieu vous a créé. தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். Dieu vous a séparés de ce monde. தேவன் தன்னுடைய சுய இரத்தத்தினாலே உங்களை கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீர்கள். Nous avons été rachetés à un grand prix par son propre sang. இந்த இடத்துல இருக்கிற நானும் நீங்களும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறபடியினால் வேதம் சொல்லுகிறது எங்களுக்கு உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமை
மகிமைப்படுத்துங்கள். Comme nous avons été rachetés à un grand prix, nous devons glorifier Dieu par notre esprit. 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்தை பாருங்க. Nous allons prendre 1 கொரிந்தியர் 7:23 பாருங்க. 1 கொரிந்தியர் 7:23. Verset 23. Vous avez été rachetés à un grand prix, ne devenez pas esclaves des hommes. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். அல்லேலூயா. நானும் நீங்களும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறபடினால வேதம் உங்களுக்கு எதை எச்சரிக்கிறதுன்னு சொன்னா, நீங்க மனுஷருக்கு அடிமையா இருக்காதீங்க. Donc la Bible dit nous avons été rachetés à un grand prix, donc nous ne sommes pas esclaves des hommes. இப்ப உங்களுடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ளப்பட்ட நானும் நீங்களும் எதற்கு அடிமையா இருக்கிறோம்? Donc vous et moi qui avons été prédestinés par Dieu, தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய காரியங்கள், தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டிய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களுக்கு நாம் அடிமைகளா இருக்கிறோம் என்கிறத ஆவியானவர் இந்த நாளிலே எனக்கும் உங்களுக்கும் ஒரு நினைப்பூட்டுவாராக. que le Saint-Esprit puisse nous aider à comprendre pour quelles choses nous sommes esclaves de ce monde. ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியங்களை ஒழுங்குபடுத்தாத வரைக்கும் நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு எந்த தகுதியும் மற்றவர்கள் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Si nous ne nous organisons pas dans les choses que nous devons nous organiser, alors nous ne sommes pas dignes de dire que nous sommes enfants de Dieu. ஆகவே நாம் தேவனுடைய அடிமைகளாக இருந்தால் எங்களுடைய சித்தம், எங்களுடைய விருப்பம் நிறைவேற முடியாது. Si nous sommes esclaves de nous-mêmes, à ce moment-là, notre volonté ne sera pas réalisée. தேவனுடைய அடிமையானவர் என்று சொன்னால் அடிமையானவனுக்கு சுய விருப்பம் இல்லை, சுய சித்தம் இல்லை. Si nous sommes esclaves de Dieu, à ce moment-là, notre désir ne sera pas réalisé. அப்ப நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விட, தேவனோடு நடக்க வேண்டிய நேரத்தை விட எதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். C'est pourquoi si nous disons que nous sommes enfants de Dieu, à ce moment-là, nous sommes esclaves autant que nous accordons à Dieu. பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி ஆதாமோடு ஏவாளோடு தேவன் நெருங்கி உறவாடி தன்னுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விரும்பின அதே தேவன் தான் இன்றும் தன்னுடைய சத்தத்தை தன்னுடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். Le même Dieu qui était avec Adam et Ève, qui voulait qu'ils entendent la parole, sa voix, c'est le même Dieu qui est parmi nous aujourd'hui. நாம் திருப்பிக் கொள்வோம் உபாகமம் 23 அதிகாரம் 14வது வசனத்தை. Nous allons prendre Deutéronome, chapitre 23. வாசிங்க. உபாகமம் 23:14. Verset 14. Car l'Éternel ton Dieu marche au milieu de ton camp pour te protéger et pour livrer tes ennemis devant toi. Ton camp devra donc être saint, afin que l'Éternel ne voie chez toi rien d'impur et qu'il ne se détourne point de toi. அவன் உனக்கு இருக்கிற உன் வாசல்கள் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. அல்லேலூயா. வசனத்தை கவனமாக கேளுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் பரிசுத்தமாக இருக்க கடவுள் என்று சொன்னார். Le verset dit car l'Éternel ton Dieu marche au milieu de ton camp pour te protéger et pour livrer tes ennemis devant toi. Ton camp devra donc être saint afin que l'Éternel ne voie chez toi rien d'impur et qu'il ne se détourne point de toi. ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் உலாவி ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா இருந்தால் அந்த இடம் தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். Donc on peut voir que l'Éternel puisse agir dans un lieu, il faut que cet endroit soit pur aux yeux de l'Éternel dans l'Ancien Testament. அவரே விரும்புகிறார் எனக்குள்ள உலாவ வேண்டும் என்று ஏன் விரும்புகிறார்? Pourquoi Dieu veut être au milieu de ce camp? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்க. Pour pouvoir être sauvé par l'Éternel Dieu. முதலாவது தேவன் எனக்குள் உலாவக்கூடிய இடம் நான் விட்டு கொடுப்பேனாயிருந்தால், si nous laissons agir Dieu dans notre vie, முதலாவது நடைபெறுவது என்னை இரட்சிக்கிறார். c'est pour être sauvé par Dieu. இரண்டாவது என்ன காரியம் சொல்லுகிறது? உன்னுடைய சத்துருக்களை உன்னுடைய கையிலே கொடுக்க. C'est pour ramener nos ennemis entre nos mains. அப்ப தேவன் எங்களுக்குள்ள உலாவி வாழ வேண்டுமாயிருந்தால் வேதத்திலே பார்க்கிறோம் அசூசியான
உலகத்திலே வாழுகிற நானும் நீங்களும் எங்களுடைய சரீரம், எங்களுடைய வீடு, எங்களுடைய ஊழியம் அசுசிப்படாத படிக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். Nous devons protéger pour que nos ministères, nos familles, nos maisons soient impures pour pouvoir avoir l'agissement de Dieu dans notre vie. இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வீட்டில தேவன் உலாவ முடியாத படிக்கு அசுசியான காரியங்களுக்கு மனப்பூர்வமாக இடம் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். Combien d'entre nous avons donné place pour que Dieu ne puisse agir dans notre vie avant des choses impures chez nous? தேவனுடைய ரட்சிப்பை நாம் காண முடியாது. Nous ne pouvons pas voir le salut de Dieu. நீங்கள் பகைவர்களை மேற்கொள்ள முடியாது. Vous ne pouvez pas vaincre les ennemis. சத்துருக்களை கர்த்தருடைய கையில கொடுக்க மாட்டார். Les ennemis ne seront pas entre vos mains. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற சொல்லுகிற எனக்கும் உங்களுக்கும் மரணத்தை குறித்து பிசாசை குறித்து பயப்படுகிற தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற உங்களை பார்த்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Je suis en train de parler en regardant vous qui avez peur de la mort. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்துக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? Vous donnez place aux choses que Dieu n'aime pas. அது உலா வழக்கா இருக்கலாம், நாள் பார்க்கிறதா இருக்கலாம், நட்சத்திரம் பார்க்கிறதா இருக்கலாம், நல்ல நாள் பார்க்கிற காரியமா இருக்கலாம். இந்த நாளை நானும் நீங்களும் பார்த்து கொண்டு தேவன் என்னுடைய பாளையத்திலே உலாவுகிறார் என்று நாம் கனவு கண்டு கொண்டிருக்க முடியாது. Nous ne pouvons pas rêver que Dieu puisse agir dans notre vie si nous avons les choses impures dans notre vie. தேவன் உலாவ மாட்டார். Dieu n'agira pas, ne marchera தேவன் pas. எங்களை ரட்சிக்க மாட்டார். Dieu ne pourra pas nous sauver. தேவன் சத்துருக்களை எங்களை கையில கொடுக்க Il மாட்டார். ne pourra pas ramener nos ennemis entre nos mains. இன்றைக்கு இப்படிப்பட்ட பயத்திலிருந்து நீ விடுதலையாக வேணுமா? Si tu veux te délivrer de cette நான் peur, விடுதலையாக வேணுமா? si je veux être délivré, கர்த்தர் உலாவுகிற ஒரு பரிசுத்த இடமாக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்க nous வேண்டும். devons nous consacrer pour que notre vie soit pure. தேவனுடைய விருப்பமே அதுதான். Et la volonté est ainsi, la என்னுடைய volonté பிள்ளை est ainsi, ரட்சிக்க வேண்டும். pour que son enfant soit என்னுடைய sauvé. மகனுக்கு எதிராய் மகளுக்கு எதிராய் பிசாசு கொண்டு வருகிற சத்துரு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களிலும் என்னுடைய மகன் ஜெயிக்க வேண்டும், மகள் ஜெயிக்க வேண்டும். Que son enfant soit délivré de toutes les ruses du Satan. இது கர்த்தருடைய பெரிய விருப்பமாய் வாஞ்சியாய் இருக்கிறது. Son plus grand désir et sa plus grande volonté. ஏன் எங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறது? Pourquoi nous n'arrivons pas à entreprendre quelle que soit la chose? தேவன் எத்தனையோ காரியங்களை விட்டுவிடு, அதை எடுத்தறிந்து விடு, அதற்கு உடன்படாத என்று சொல்லுகிற காரியங்களை, மறைவான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மேல் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Dieu est en train de parler parmi les gens qui sont en train d'agir dans les choses secrètes que Dieu agit. நீங்கள் கர்த்தருடைய ரட்சிப்பை இழந்து, கர்த்தருடைய வழிநடத்தலை இழந்து, சத்துருவுடைய ஆளுகைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. Ne devez pas oublier que vous êtes sous l'emprise du diable et que vous agissez நானா இருந்தாலும் சரி, contre Dieu. என்னுடைய வீட்டில என்னுடைய இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தையோடு இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருப்பேன். ஆனால் கர்த்தர் எனக்கு நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். Que ce soit moi, chez moi, dans mon cœur, si j'ai des choses impures dans mon அவர் cœur, பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. Dieu n'est pas பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. il prend pas parti. அவர் கேட்கிற உங்களுக்கு ஒரு தண்டனை என்றால் சொல்லுகிற எனக்கு ரெண்டு தண்டனை வைத்திருக்கிறார். Si il le juge en un seul mot, il me jugera en deux mots. நான் பயத்தோடு சொல்லுகிறேன். Je parle avec crainte. தேவ சமூகத்தில் பயத்தோடு சொல்லுகிறேன். Je parle crainte en présence de எங்களுடைய Dieu. வாழ்க்கையில தேவன் அருமை இருக்கிற காரியங்களை விடுங்க. Laissez les choses que Dieu haït. ஆரம்பத்தில் நீங்க வைராக்கியமா இருந்தீங்களே, Peut-être que vous avez ஆரம்பத்தில் écouté எனக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு அருவருக்கிறார் என்று விட்டு வாழ்ந்தீங்களே, vous avez écouté à la voix de l'Éternel et vous avez இப்பே laissé les choses que Dieu உங்களுக்கு haït. சோர்வு வந்துவிட்டது. Pourquoi vous êtes découragé maintenant? இப்பே உங்களுக்கு அந்த வைராக்கியம் இல்லை. Pourquoi vous avez plus cette zèle? குளிர் விட்டு போயிட்டு. Parce que vous avez laissé place. வேதம் சொல்லுகிறது, அனலும் குளிரும் இல்லாதவனை அவர் பாந்தி பண்ணி போடுகிறவராய் இருக்கிறார். On peut voir que Dieu dit, l'Éternel change les personnes qui sont நாம் nées. அனலுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Nous devons être ni froid, குளிர் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ni froid, ni chaud. ஏன் நான் அதை சொல்லுகிறேன்? Pourquoi je dis ainsi? குளிர் உள்ளவனாய் இருந்தால் அவனுக்கு அனல் மூட்டுதலை சொல்லிக் கொடுக்க முடியும். Parce que si je suis dans le froid à ce moment-là, la அனல் lumière உள்ளவனாய் viendra. இருந்தால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். Et si je suis dans le chaud, la parole de Dieu viendra en moi. ரெண்டும் கட்ட நிலைமை மிக மோசமானது. On peut voir que si nous sommes ainsi dans les deux parties, c'est une chose mauvaise. வேதத்திலே இரு மனம் உள்ளவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. On peut voir dans la Bible qu'il est dit une personne qui est dans les deux camps. யாக்கோபிலே தெளிவாய் சொல்லுகிறார், Dans Jacob, il est dit très clairement, இரு மனம் உள்ளவன் celui qui est entre deux camps, qui a un cœur, deux sens, கடல் அலையிலே அலைப்படுகிற துரும்பை போல் இருக்கிறான். il est une personne qui agit, qui est அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. il ne peut rien entreprendre.
அவர்கள் குண்டி குண்டி எழுப்புகிறவர்களாக இருப்பார்கள். Il tombera, il se relèvera à chaque fois. ஆனால் தேவன் எங்களை அழைத்ததன் நோக்கம் என்ன தெரியுமா? Mais அவர் est-ce que vous என்னோடு உலாவ அவர் விரும்புகிறார். Mais est-ce que vous savez la volonté pour laquelle Dieu m'a appelé, c'est de marcher auprès de moi. அவர் எனக்குள் வாழ விரும்புகிறார். Il veut vivre au milieu de moi. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? அவர் முதலாவது என்னை ரட்சிக்க, Pour pouvoir me sauver. இரண்டாவது சத்துருவை என்னுடைய பாதையிலே போடத்தக்கதாக. Pour pouvoir ramener l'ennemi sous mes pieds. ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, உங்களை பார்த்து ஒருவர் பிசாசை குறித்து கதைத்தால் நீங்க பயப்படுறார். Si une personne parle du diable, pourquoi vous avez peur? நீங்கள் சத்துருவை ஜெயிக்க பிறந்தவர். Vous êtes appelé à vaincre le diable. பிசாசை குறித்து பயப்படவே தேவையில்லை. Vous ne devez pas avoir peur du diable. நான் நீங்களும் தேவன் உலாவுகிற பாளையமாக என்னுடைய வீடும் என்னுடைய இருதயத்தையும் நாங்கள் வைத்திருப்போமானால் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் சொல்லுறேன், சத்துருவை காலால் மிதிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். Si nous avons un cœur pur, une maison pure et des pensées pures, ainsi vous pourrez vaincre le diable. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். Nous devons consacrer notre vie à Dieu. தேவனுடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். Nous devons nous consacrer à la volonté de Dieu. சங்கீதம் 138:2 வாசிப்போம். Nous allons lire le psaume 138, verset 2. Je me prosterne dans ton saint temple et je célèbre ton nom à cause de ta bonté et ta fidélité, car ta renommée s'est accrue par l'accomplissement de tes promesses. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் மகிமைப்படுத்தினது எது தெரியுமா? தன்னுடைய வார்த்தை. On peut voir qu'il y a écrit ta renommée s'est accrue par l'accomplissement de ses promesses. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, வானலோகத்தில் உள்ளோர் பூமியில் உள்ளோர் யாவரும் மண்டியிடத்தக்கதான நாமம் என்று சொல்லுகிறது. Donc on peut voir que ce soit en haut ou en bas, le nom de Dieu est glorifié. அந்த நாமம் தான் தேவனுடைய வார்த்தை. Et on peut voir ce nom-là, c'est la parole de Dieu. ஆகவே தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிற அந்த வார்த்தைக்கு நாம் நீங்களும் உண்மையாய் திரும்புவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய உண்மை Si உள்ளவராயிருக்கிறார். nous retournons vers la parole de Dieu qui nous a été donnée, à ce moment-là, Dieu fera des தாவீது choses. சொல்லுகிறார், உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். ஏன் தெரியுமா? உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். On peut voir que David dit, je me prosterne dans ton saint temple et je célèbre ton nom à cause de ta bonté et ta fidélité. நான் எடுத்துக்கொள்வோம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். Nous allons prendre Philippiens chapitre 2, 11ஆம் வசனம். verset 11. Et que toute langue confesse que Jésus-Christ est Seigneur, à la gloire de Dieu le Père. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். On peut voir que le Père a donné à Jésus-Christ de confesser que Jésus-Christ est Seigneur à la gloire de Dieu le Père. ஆகவே அந்த வார்த்தை என்னை உங்களை நோக்கி அந்த சத்தம் வருமானால் Et on peut voir que si cette parole vient, அந்த சத்தம் என்னை உடைக்கிறதா இருக்கிறது. on peut voir que cette parole nous détruira. அந்த வார்த்தை என்னை உருவாக்குறதா இருக்கிறது. Et cette parole nous renouvellera à chaque fois. அந்த வார்த்தை என்னை அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. Et à ce moment-là, cette parole sera une bénédiction pour nous. ஆகவே தேவனுடைய சத்தத்தை நானும் நீங்களும் கேட்க கேட்க எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு மாத்திரமல்ல, அது அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாக நானும் நீங்களும் மாறுவதற்கு செய்கிறது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. Et on peut voir que plus nous écouterons la parole de Dieu, on sera tout d'abord une bénédiction pour nous, mais non seulement pour nous et pour les autres. யோவான் 1:14 எடுங்க. Nous allons prendre Jean, chapitre 1, வாசிப்போம். 1:14. verset 16. Et nous avons tous reçu de sa plénitude et grâce pour grâce. 1:14. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும்
சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாக இருந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். Donc c'est verset 14, et la parole a été faite chair, et elle a habité parmi nous, pleine de grâce et de vérité, et nous avons contemplé sa gloire, une gloire comme la gloire du Fils unique, venu du Père. ஆகவே தேவன் வார்த்தையாய் எனக்குள் வாழுகிறதுதான் தேவன் எனக்குள் இருக்கிறார் என்பது அர்த்தம். Pour que Dieu puisse agir en nous, la signification que Dieu agit en nous, c'est que la parole est en nous. இன்றைக்கே நம்ம பொதுவாக சொல்றோம் தேவன் எனக்குள் இருக்கிறார். On dit de manière générale que Dieu est en nous. தேவன் எப்படி இருக்கிறார்? Comment Dieu est en nous? தேவன் எங்களுக்குள் எப்படி இருக்கிறார்? Comment Dieu est en nous? மறுபடியும் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறது என்ன? தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள வாசமா இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? தேவன் எனக்குள் இருக்கிறார். அப்ப நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து மனப்பாடம் பண்ணி தியானிக்காட்டி எனக்குள்ள யார் இல்லை? தேவன் இல்லை. On peut voir que la parole habite en nous. Cela veut dire que Dieu est en nous. Si nous apprenons pas, si nous lisons pas la parole de Dieu, à ce moment-là, Dieu n'est pas en nous. இன்றைக்கு நாம எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், நாங்க எங்களுடைய வாழ்க்கையில தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி? Combien d'entre nous pouvons dire que Dieu est avec nous? அப்ப வரும் வார்த்தையில சொல்றதை நான் சொல்லல. தேவன் உங்களுக்குள் இருக்கிறாருன்னா தேவனுடைய வார்த்தை எனக்குள் இருக்க வேண்டும். Je ne dis pas seulement par la bouche, mais nous devons dire que Dieu est en nous et que la parole de Dieu est en nous. ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தையாவது படிக்காத கிறிஸ்தவர்கள் நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? Combien d'entre nous lisons même pas un verset chaque jour? அப்ப இந்த வார்த்தை எனக்குள்ள வராட்டி Si la பாவத்தை parole குறித்து vient எனக்குள்ள par nous, பயம் வராது. nous n'aurons pas peur concernant le péché. இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்காட்டி நான் மற்றவர்களை நேசிக்க மாட்டேன். Si la parole n'est pas en nous, à ce moment-là, nous n'aimons pas les autres. இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்காட்டி நான் சத்தியத்துல நடக்க மாட்டேன். Si la parole n'est pas en nous, à ce moment-là, nous ne marcherons pas dans la vérité. அப்ப ரட்சிக்கப்பட்டு எத்தனை நாள் நாம கரம் உயர்த்தி துதிப்போம், ஆண்டவரே நீர் எனக்குள் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் என்று சொல்றோம். Nous disons chaque fois quand nous louons Dieu que Dieu est en moi et nous glorifie. ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். நான் இப்ப மறுபடியும் சொல்றேன், அவர் எங்களுக்குள்ள இருக்கிறதுங்கிறது அவருடைய வார்த்தை. Donc si nous disons que Dieu est en nous, c'est que la parole est en nous. அப்ப நாம ஒரு மாய்மால கிறிஸ்தவர்களா இருந்து போகக்கூடாது. Nous ne devons pas vivre une vie chrétienne pour vivre une vie. கரம் உயர்த்தி துதிச்சா போல தேவன் எனக்குள்ள வந்துருவார் என்று இல்லை. C'est pas seulement si nous louons Dieu, que nous levons les bras, que cela veut dire que Dieu est en nous. தேவன் வந்து உலாவ விரும்புகிறார். Mais Dieu veut agir dans votre vie. அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். Il a cette envie. தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நான் உள்வாங்க plus nous avons la parole de Dieu en nous, எனக்குள்ள தேவன் வாழ்கிறவராய் இருக்கிறார். à ce moment-là Dieu habitera en nous. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. C'est par l'abondance de notre bouche que la parole sort de notre bouche. என்ற பார்வை மாறும். Nos regards changeront. என்ற பேச்சு மாறும். Nos paroles changeront. நேசிக்க முடியாத இந்த கடின உள்ளத்தையும் நேசிக்கத்தக்கதான ஒரு இருதயத்தை கட்டத்தம். Dieu nous donnera un cœur pour pouvoir aimer les personnes que nous நாம் aimons. யாவரும் அழுத்திருக்கும் அதே Nous சமூகம். allons tous nous lever. நான் ஒரு காரியத்தோடயே நான் நிப்பாட்டுவேன். Je termine avec ஒரு cette chose. விஷயத்தை உங்களோட எண்ணத்துல போட பரிசுத்த ஆவியானவர் கிருபை Que செய்வார். le Saint-Esprit puisse vous aider à mettre cette chose dans votre cœur. ஒரே விஷயம், Une chose, ஒரு காரியம், தேவனுடைய ஒரு வார்த்தையை உங்க இருதயத்துல போடுங்க. mettez cette parole en ஒரு வார்த்தையை படிங்க. lisez une parole. அதை திருப்பி உங்க வாழ்க்கையில எண்ணத்துல கொண்டு வாங்க, சிந்தையில கொண்டு வாங்க. Lisez continuellement, régulièrement cette parole. நீங்க அபியாசப்படுத்துங்க. Agissez dans votre vie. நீங்க பாருங்க, அதை செய்து உங்களோட வாழ்க்கையில சொல்லுவாங்கல்ல, தொட்டதெல்லாம் துலக்கும் உண்டு. அது ஒரு பழமொழி. நான் சொல்றேன், நீங்க தொட போற எல்லாம் துலங்கும். À ce moment-là, quand vous agirez ainsi, il y aura un changement. நீங்க பேசுகிற வார்த்தை அது ஜீவனாய் புறப்படும். Les paroles que vous parlerez, ça அது என்ன வார்த்தை புறப்படும்? Comment தேவனுடைய வார்த்தை. La parole de Dieu. ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பாவத்துல கட்டப்பட்டிருக்கிற ஒரு மகனை நீங்க பாக்குறீங்களா? Quand
Quand vous regardez une personne qui est dans le péché, ஆவியாகிய தேவன் ஒரு வசனத்தை உங்களுக்கு மேல அனுப்புவார். Dieu vous enverra une parole. அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வை கொண்டு வருவார். Il fera ressentir ses péchés. ரட்சிப்பு கேட்ட இதயமுள்ள பாத்திரங்களுக்கு நேராக எங்களை நடத்துவார். On nous dirigera contre les âmes qui vont être sauvées. கர்த்தர் இதை செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். Dieu, il a cette envie. இது தேவனுடைய விருப்பம். C'est l'envie de Dieu, c'est la volonté de வேதம் Dieu. என்ன சொல்லுது? Que dit la Bible? நாம் நீங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லுது. Vous et moi, nous sommes la lumière de ce monde. இந்த உலகத்துக்கு உப்பு என்று சொல்லுது. Nous sommes le sel de ce monde. இந்த உலகத்தை இந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, அந்த இருட்டுக்குள்ள இருந்தா ஒன்றுமே தெரியாது. Si nous éteignons les lumières de cette salle, nous serons dans l'obscurité. அப்படி இருளா இருக்கிற இந்த பாவம் நிறைந்த உலகத்துல தேவன் எங்களை ஒளியாக எங்களை அழைத்திருக்கிறார். Dieu nous a appelés pour pouvoir être la lumière de ce monde. வசனத்தை நம்முடைய இதயத்துல போடுவோம். Nous devons mettre la parole de Dieu dans nos cœurs. நான் சொன்னது போல அந்த வசனம் எங்க இதயத்தை வகையறுக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். Que la parole puisse changer nos cœurs. ஜாவரும் கண்களை மூடுவோம். Nous allons fermer les yeux, prier. உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவியா இருக்கிற பிள்ளைகள் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை நான் சொல்றேன். J'aimerais dire une chose concernant la femme, le mari, les enfants. ஜாவரும் கண்களை மூடுவோம். தயவு செய்து அங்க இங்க பார்க்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரம் விசேஷமான காரியம். ஒரு கணவனாய் மனைவியாய் இருக்கிற உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறேன். Je voudrais dire une chose. எந்த ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமில்லாமல் கணவனோ மனைவி கதைத்தாலும், Quelle que soit la parole que nous prononçons contre Dieu, தேவன் எனக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது. si nous disons que Dieu est en nous, ça veut dire que la parole est en nous. தேவனுடைய வார்த்தை இருக்கிற நான் தேவன் பேசுகிறது போல இப்படி பேசாதீங்க, இப்படி கதைக்கிறது பிழை, இப்படி சிந்திக்கிறது பிழை என்று உணர்த்தி மற்ற எனக்கு தந்த பார்ட்னரை என்னுடைய கணவனை மனைவியை நாம் தேவ பாத்திரமாக நடத்துறதுக்கு தான் கணவன் துணையை தந்திருக்கிறார். Donc on peut voir que Dieu nous a donné les partenaires pour pouvoir agir ainsi, dire que les paroles que nous prononçons, ce n'est pas bien. நான் ஒரு திருமண வீட்டுக்கு சென்றிருக்க பொழுது அந்த போதவர் ஒரு காரியத்தை சொன்னார். Donc quand j'ai été à un mariage, le pasteur a dit une chose. கணவன் ஒரு 80% திறமை உள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னால், On peut voir que 80% le mari, மற்ற 20% பூரணப்படுத்துகிறது அவருடைய பார்ட்னர், அவருடைய ஏற்ற துணையாகிய மனைவி. et c'est la femme qui remplit les 20% de la plénitude. ஆகவே அந்த 2 பேரும் சேருகிற பொழுது 100% அவருடைய வாழ்க்கையிலே கை கொடுக்க முடியும். Et on peut voir que quand ces deux personnes sont rassemblées, ils portent des fruits à 100%. இதற்கு எங்களுக்குள்ள நல்ல ஒரு மனம் தேவை. Et en ce moment-là, les deux personnes ont besoin d'être unies. நல்லா மனம் விட்டு நாங்கள் பேச வேணும். Ils doivent parler entre eux. நல்லா அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸை போல ஒரு நண்பனை போல நம்ம மனம் விட்டு கலைக்க வேண்டும். Ils doivent parler comme un ami, comme une amie. எங்களுடைய குறைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்றதுக்கு கூட எங்களோட ஏற்ற துணையோடு நாங்கள் மனம் விட்டு கலைக்க வேண்டும். Nous devons parler de notre défaut à notre partenaire. ஏனென்று சொன்னால் தேவன் ஏற்ற துணையை தருகிறார் என்று சொல்லுவதற்கு அந்த அர்த்தம் என்னென்று சொன்னால், எங்களிடம் இருக்கிற குறையை அவர்கள் நிவர்த்தி செய்வதற்கு தான் கர்த்தர் துணையை தந்திருக்கிறார். On peut voir que pourquoi Dieu a donné le partenaire, la partenaire, c'est pour pouvoir combler ce manque. எல்லாத்துக்கும் மேலாக கணவன் மனைவியாக ஒரு வசனத்தை எடுத்து வாசிச்சு அந்த வார்த்தை இப்படி சொல்லுதப்பா, நாங்கள் இப்படி நடக்கணும் என்று பேசுங்க. Mais par-dessus tout, il faut que ce couple puisse lire ensemble la parole de Dieu. என்னத்துக்கெல்லாம் நாம சேர்ந்து கதைக்கிறோம், எப்பயாவது கர்த்தருடைய வார்த்தையை கணவன் மனைவியா கதைத்திருக்கிறாங்க. On parle de beaucoup de choses entre femmes et mari, mais est-ce que vous parlez réellement de la parole de Dieu? பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்றது, இப்படி செய்யக்கூடாது என்று கணவன் மனைவியாய் நாம் இணைந்து பிள்ளைகளை கர்த்தருடைய வேதத்தை கொண்டு திருத்துறவர்களை நாம் இருக்க வேண்டும். Est-ce que les parents corrigent les enfants d'après la parole de Dieu? ஆனால் துரதிர்ஷ்டவசமான ஒரு காரியம் என்னென்று சொன்னா, ஒரு பரிதாபமான நிலை என்னென்று சொன்னா, Une chose qui est méprisée, பிள்ளைகள் எங்களை திருத்துற அளவுக்கு பெற்றோராகிய நாம் தேவ வார்த்தையை எங்களுக்குள் உள்வாங்க மறந்து விட்டோம். mais nous oublions de la même manière pour que nos propres enfants corrigent les parents. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. Prenez une décision. தேவனை உள்வாங்க நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி Je me consacre, je sacrifie pour pouvoir amener Dieu dans ma vie. தேவனுடைய வார்த்தையை நீங்க உள்வாங்குங்க. Vous devez apporter pour que la parole de Dieu soit en nous. வாசிக்க முடியாதுன்னு இருந்தால் நீங்க உங்களோட பிள்ளைகளை விட்டு நீங்க வாசிக்க நீங்க உள்வாங்குங்க. Si vous n'arrivez pas à lire la parole, à ce moment-là, demandez à vos enfants qu'ils puissent
lire pour vous. நீங்கள் வாசிக்க கேட்க கேட்க உள்வாங்க தான் நீங்கள் மறுரூபம் அடைவீங்க, நீங்கள் மாற முடியும். Plus vous lirez la Bible, plus vous écouterez la Bible, à ce moment-là, il y aura un changement dans votre vie et vous serez renouvelé. நாம் சிறு வயதிலிருந்தே பெற்றோர் பிள்ளைகளை வேதத்தை படிக்க மனப்பாடம் செய்ய பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்துவோம். Nous donnons l'enthousiasme, nous donnons l'envie à nos enfants depuis plus petits d'apprendre la parole de Dieu. நாங்கள் வாசித்தபடி சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார். On peut voir dans la Bible que par-dessus tout, Dieu a glorifié son nom. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் வர வேணுமா, தேவனுடைய வழிநடத்தல் வர வேணுமா, தேவ சித்தம் நிறைவேறணுமா, தேவனுடைய வசனத்தை நாம் உள்வாங்கி கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். Si nous voulons que la parole de Dieu soit en nous, si nous voulons que la bénédiction soit en nous, à ce moment-là, nous devons écouter, lire la parole pour pouvoir avoir cette bénédiction. நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி இதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் மாத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம காலையில் அழிந்தோன்னா பல்லு தீட்டுறோம், காலையில் அழிந்தோன்னா தேத்தடி பிடிக்கிறோம், காலையில் அழிந்தோன்னா காலை சாப்பாடு உண்டு, ரொட்டினாக ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டு வரலாம். ஆனால் காலையில் எழுந்தோன்னு நான் பாடத்தை பார்க்கணுமே, அவருடைய வசனத்தால் ரப்பப்படணுமே, அவர் என்ன பேசணும், என் இருதயத்தின் அழுக்கு இல்லாமல் மாற்ற வேணும், என்னை அவர் நிதானிக்க எனக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நம்ம கேட்க தவறினோம். இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை காலையில் நேரம் இல்லையா, கிடைக்கிற நேரத்தில் இப்போ தான் டெலிஃபோனில் இருக்குது பைபிள், கிடைக்கிற நேரத்தில் நாம் டெலிஃபோனை பார்த்து நேரத்தை வீணடிக்காத படிக்கு, ஃபேஸ்புக்கை பார்த்து நேரத்தை வீணடிக்காத படிக்கு, யூடியூப்பை பார்த்து நேரத்தை வீணடிக்காத படிக்கு, அந்த நேரத்தில் ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். அந்த அதிகாரத்தில் தேவன் பேசுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுப்போம். வசனத்தினால நிரம்பிய ஒரு வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். நம்ம செபிப்போம்.